நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே சூப்பரான ஒரு படம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2000 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டவருக்கு மேல நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் சந்தோஷமா ஏறிடுறாங்க. ஆனா இறங்கணும்னு நினைக்கிற டைம்ல அந்த டவர் இருக்குல்ல, அது அப்படியே உடஞ்சு போகுது. ஏன்னா இந்த டவர் ஆல்ரெடி அடுத்த வருஷமே டிஸ்மேண்டல் பண்ண போறதா சொல்லியிருப்பாங்க. அங்க யாருமே போக கூடாதுன்னு வேற சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க இறங்கும் போது அது உடஞ்சிருது. ஸோ அங்க இருந்து எப்படி கீழே இறங்கி வந்தாங்க, எப்படி தப்பிச்சாங்க, அங்க மேல எப்படி எல்லாம் சர்வை பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பயங்கர த்ரில்லரா சூப்பரா காமிச்ச படம் தான் ஃபால் அப்படின்ற படம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல 3 பேர் மலை ஏறுறாங்க. ஒன்னு நம்ம ஹீரோயினோட பேரு பெக்கி, அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹண்டர், அப்புறம் நம்ம ஹீரோயின் கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஹீரோயினோட லவ்வர்னு வச்சுக்கலாம், அவன் பேர் வந்து டான். 3 பேருமே பயங்கரமா மலை ஏறக்கூடியவங்க தான். ஸோ இவங்க மலை ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் ஏறிட்டு இருக்கும்போது அந்த டேன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு இடத்துல பாறையில கொண்டு அந்த லாக்கை வைப்பான். ஸோ அதுக்கு ஒரு கட்டத்துல ஸ்லிப் ஆயிருது. ஸோ ஸ்லிப் ஆனதுனால அவங்க மேல இருந்து கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுறா. ஸோ ரொம்ப வருத்தத்திலே இருப்பா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே போயிருது. ஆனாலும் அவனையே நினைச்சுக்கிட்டே இருப்பா. அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ அப்படியே இருக்காத, மாறு, லைஃப் மாத்தணும், இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. ஆனா அவ எதையுமே கேட்கல. அப்படியே அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனவ மறுபடியும் மாத்திரை எடுத்து போட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல தான் யார் வரான்னு பார்த்தா அந்த பெக்கி, அந்த மலைலாம் ஏறினாங்களே அந்த பெக்கி தான் வரா. வந்தவ பாத்தீங்க அப்படின்னா, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஆனா நான் உனக்காண்டி ஒரு த்ரில்லரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இடம் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2000 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு டிவி டவர், அந்த டவருக்கு மேலே ஏறணும்னு வச்சுக்கேன், உனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீயும் கொஞ்சம் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வருவ அப்படின்ற மாதிரி அவ நம்ம ஹீரோயினை சொல்றா. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் என்ன நினைப்பான்னு தெரியல. திடீர்னு சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ மறுநாளே 2 பேரும் அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஹோட்டல்ல தங்குவாங்க. அப்பதான் ஹோட்டல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, என்னோட போன்ல சார்ஜ் இல்ல, எனக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் அங்க ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. வந்தவங்க கிட்ட கேட்கும்போது சார்ஜ் போடலாம், ஆனா அதுக்கு தனியா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹண்டர் என்ன தெரியுமா பண்ணா, பக்கத்துல ஒரு லேம்ப் இருக்கும், அந்த லேம்ப்ல இருக்க பல்பை கழட்டிட்டு இந்த சார்ஜரை அதுல வச்சு அப்புறம் சார்ஜ் போடுவா. பாத்தியா என்னோட லைஃப்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியே மறுநாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதும் அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. ஆனா ஹண்டர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவள் வந்து அந்த எல்லா மூமெண்ட்டையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணக்கூடிய கேரக்டரும் அவளுக்கு உண்டு. ஸோ இவங்க போகிறாங்க. போன இடம் வந்து கதவு மூடி இருக்கு. ஸோ இருந்தாலும் அதை எகிரி குச்சி உள்ளே போயிடறாங்க. போகும்போதே பார்த்தாச்சு அப்படின்னா அங்கே ஒரு நரி இருக்கு. அந்த நரியை அந்த பிணந்தண்ணி கழுகுகள் எல்லாம் அப்படியே கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நரிக்கு உயிர் தான் இருக்க தான் செய்யுது. இதையுமே வீடியோ எடுத்து அவள் போஸ்ட் பண்ணியிருப்பா. பார்த்தா அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கும். இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு அப்படி போகிறாங்க. பார்த்தா அந்த டவரை போய் பார்க்காங்க. சரியான ஹைட்டு, பயங்கர உயரமா இருக்கு. என்னாடி இப்படி இருக்கு, இந்த ஹைட்ல என்னால ஏறவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆனா அந்த ஹண்டர் சொல்றா, இல்ல உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட்லாம் பண்ணி அவளை ஒரு வழியா அந்த டவருக்கு வர வச்சிடறா. ஸோ டவருக்கு கீழே இருந்து அப்படி காமிப்பாங்க பாருங்க, அப்படி தலையே சுத்திரும், அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு. ஸோ இவங்க ஏறுறாங்க. ஏறும்போதே பார்த்தா அந்த படிக்கட்டுலாம் நடுங்குது. அப்ப கூட நம்ம ஹீரோயினுக்கு வந்து அங்க ஏறணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மன குழப்பத்திலே தான் இருக்கிறா. இவ கையை எடுத்து அப்படியே வைப்பா அந்த ஏணிப்படிக்கு மேல. அப்பமே பார்த்தா அந்த ஏணிப்படியெல்லாம் கிட்டு நடுங்கவும் செய்து. ஆனாலும் அவ ஃப்ரெண்டு விடாம அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹண்டர் வந்து கேட்க, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம ஹீரோன்னு சொல்லுவா, இல்ல என்னால முடியல அப்படின்றா. ஆனாலும் அவ விடாம வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. அப்பதான் ஒரு போல்டெல்லாம் காமிப்பாங்க. அந்த போல்டெல்லாம் இருக்கவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கீழே விழுகிற ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ அப்படியே அவங்க மேல ஏறதான் செய்யறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே பார்த்தாச்சு அப்படின்னா இப்பதான் ஹண்டர் சொல்றா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி ரீச் பண்ணிட்டோம். இது ஐஃபில் டவரை விட பயங்கர ஹைட்டான உயரம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா, இங்க இருந்து பார்த்தா நம்ம ஹோட்டல்லாம் பாரு, ஏதோ டாய் ஹவுஸ் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு அதெல்லாம் சொல்லாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வா அப்படியே மேல போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேஜ் வந்து சுத்திலும் இருக்காது. அதாவது படிக்கட்டை சுத்தி ஒரு கம்பியா இருந்துச்சுல, அந்த கேஜ் எல்லாம் இருக்காதான். அதுக்கப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா ஒரே ஒரு கம்பி தான் நேரா மேல போகும். அது சுத்திலும் படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ அதனால அதுலதான் போகணும், கேஜ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட 1800 அடி உயரம் வந்துட்டாங்க. இன்னும் 200 அடி தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் இப்படிதான் ஏறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டவர்ல ஒரு ஆண்டனா மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது பக்கத்துல ஹண்டர் வந்து போயிடுவா. போனவ என்ன சொல்றேன்னா, இது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு,
இருந்தாலும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன்னு சொல்லுவா இல்ல இப்ப கூட பிரச்சனை இல்ல, அப்படியே நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவெல்லாம் அதெல்லாம் கேட்காம இப்ப நீ கீழே போனேன்னா உன்னோட பயம் நீ கொன்றும், அதனால நீ கண்டிப்பா மேல வா அப்படின்னு சொல்லுவா. பேசாம அவ சொல்லும் போது கீழே போயிருக்கலாம், வாங்க படத்துல போக போக பாப்பீங்க பாருங்க. அப்படியே இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு அந்த டவரை தாண்டி அப்படியே மெதுவா மேல ஏறிடுவாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர பயத்துல இருக்காங்க. ஆனா அந்த ஹண்டர் என்ன தெரியுமா சொல்றா, மேல போயிட்டு இருந்தவ அந்த படிக்கட்டை ஆட்டுறா. ஆல்ரெடி அங்க எல்லாமே இத்து போய் கிடக்குது, அதே எப்ப உள்ள போதோ தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அங்க ஆட்டினதும் ஒரு போல்ட்ல தான் இருந்திருக்கும், அந்த போல்டும் இப்ப கீழே விழுகுது. அது டங்குன்னு போய் அந்த கம்பில அடிக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, அது என்ன சத்தம் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா வா மேல வந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவ சொன்ன மாதிரியே மேல ஏறி நிக்கிறாங்க. அப்படியே அந்த எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அப்படி பயங்கரமா தெரியுது, வேற லெவல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன்ல வீடியோ எடுக்கிறாங்க, அதுல வீடியோ எடுக்கிறாங்க. இந்த ஹண்டர்லாம் இருக்கால என்ன தெரியுமா பண்ணா, அவ்வளவு ஹைட்ல எந்த சேஃப்டி இல்லாம அந்த கம்பியை பிடிச்சி ஒத்துக்கையில தொங்கிட்டு அதை வேற வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஆசைப்படுவா. சோ இதெல்லாம் படுதியா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே இந்த படம் பார்க்கும்போது உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியா இருக்கும். சரி வாங்க படத்துல போ அப்படி இவங்கெல்லாம் வந்து ஜாலியா இருந்தாச்சு, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, சரி எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே நம்ம கீழே போயிருவோம் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கீழே இறங்கும் போதே பார்த்தாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இறங்கிருப்பா, 2வது ஸ்டெப் பார்த்தா கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும், 3வது ஸ்டெப்ல டக்குன்னு ஏதோ விட்டா மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த போல்டு நட்டுக்கிட்ட எல்லாம் கீழே விழுகுது. அப்படியே அந்த ஏணிப்படி அப்படி கொலாப்ஸ் ஆகுது, அப்படியே சரியும் பாருங்க. ஒரு கட்டத்துல அப்படி ஸ்ட்ரைட்டா இருந்த ஏணிப்படி இப்படி சரிஞ்சு நிக்கும், அப்படி தொங்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அதுவும் கட்டாயி மொத்தமா கீழே விழும். மொத்தமா 2 பேரும் கீழே போறாங்க. பார்த்தா அந்த கயிறுல இப்ப தொங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நல்ல வேலை மேல ஹண்டர் வந்து மேல இருக்க கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படி இவளையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. ஒரு வழியா அப்படி கிதுக் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா இவ என்ன பண்றா அப்படின்னா அப்படியே மேல கயிறை பிடிச்சி இழுக்க இவளும் மேல ஏறி வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா 2 பேரும் மேல ஏறி உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சமாவது சீரியஸா எடுப்பாங்கன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்தியா எப்படி இருந்துச்சு பத்தியா, கொஞ்ச நேரத்துல அல்லு கலண்டுருச்சு, நான் எங்க செத்து போயிடுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, சரி முதல்ல பாத்ரூம் போகணும், நான் இங்க இருந்தே பேண்ட்ல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோயின் குனிஞ்சு கீழே இருக்க ஏணிப்படியை பாப்பா. அங்க ஏணிப்படி எங்கடா இருக்கு, அவ்வளவுதான் கீழே விழுந்து நொறுங்கி போச்சு, பரவாங்க இங்க ஏணிப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வேற பயம் தாங்க முடியல, எப்படி தப்பிக்க போறோம், அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. அப்பதான் பார்த்தாச்சு அப்படின்னா அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தாச்சு அப்படின்னா அதுல ஒரு ஃபிளார் கன் இருக்கும், அப்புறம் அதுல ஒரு பைனாகுலர் ரெண்டுமே இருக்கிறது பாக்குறாங்க. அப்பதான் போன்ல சிக்னல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. 2 பேர் போன்லயுமே சிக்னலே இல்லை. ஸோ அந்த டைம்ல தான் இங்க நிறைய எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹண்டரும் சொல்லவும் செய்யறா. அப்படியே பார்க்கும்போது தான் இப்போ கீழே விழுந்ததுல நம்ம ஹீரோயினோட தொடையில பயங்கரமா ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ உடனே நம்ம ஹண்டரும் அவகிட்ட இருக்க ட்ரெஸ் எடுத்து அதை நல்லா டைட்டா கட்டிடுறா. அப்பதான் கீழே குனிஞ்சு பாக்குறா. பார்த்தா அவளோட பேக்கு அந்த ஆண்டனா மாதிரி இருக்குல்ல அதுல கீழே விழுந்துருச்சு. அதுலதான் தண்ணி எல்லாமே இருக்கு, நாம தண்ணி குடிக்காம இருந்தே இப்ப சாக போறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹண்டருக்கு ஒரு யோசனை வருது. ஆல்ரெடி நம்ம போன்ல சிக்னல் இல்ல, ஆனா கீழே இருக்கும்போது நல்லாவே டவர் கிடைச்சிட்டு இருந்துச்சுல. ஸோ இந்த போன்ல நான் ஒரு மெசேஜை போட்டு, என்னோட சோசியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ நான் அதுல மெசேஜை போட்டுட்டு போனை கட்டி அப்படியே கயிறுல கீழே இறக்கிறோம். கீழே இறக்கும்போது டவர் கிடைக்கும் தானே, நம்ம ஹைட்டா இருக்கனால தான் கிடைக்கல, அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கிடைச்சிட்டுனா இது போஸ்ட் ஆயிரும். ஸோ எப்படியும் என் ஃபாலோவர்ஸ் யாராவது 911 கால் பண்ணி சொல்லிடுவாங்க, அவங்க வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கயிறெல்லாம் கட்டி இறக்கி பாக்குறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியும் போஸ்ட் ஆயிட்டுனா ஒரு சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா எந்த சவுண்டுமே வந்திருக்காது. ஸோ செல்ல மேல எடுத்துறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு யோசனை வருது, பேசாம ஷூக்குள்ள செல்ல வச்சு அப்படியே கீழே டிராப் பண்ணிடுவோம். ஸோ கீழே தான் சிக்னல் கிடைச்சதுல எப்படியும் அது போஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டரோட ஷூவை கழட்டி அதுல போனை வச்சு அப்படியே கீழே போடவும் செய்யறாங்க. கீழே போட்டுறாங்க. ஆனாலும் ஒன்னும் ஆன மாதிரி தெரியல. இப்போ ஹண்டர் வந்து பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த டவருக்கு கீழே ஒருத்தன் நிக்கிறான், அவனும் ஒரு நாயும் நிக்குது. ஸோ அவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நாய் இவங்க சத்தம் போடுறத பார்த்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இவங்க மேல இருந்து ஷூவை கலத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட அவன் கீழே வந்து பாக்குறான் ஷூவெல்லாம் பார்த்துட்டு. ஆனா அவனுக்கு எதுவும் புரியல, ஏன்னா இவங்க சத்தம் போடுறது கீழே வரைக்கும் அந்த அளவுக்கு கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே ஷூவெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பார்த்தா அங்க ஒரு பழைய வண்டி ஒன்று நிற்கும், அது பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ ஃபிளார் கன் யூஸ் பண்ணாத, நம்ம கொஞ்சம் நைட் ஆகட்டும், அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஸோ நைட் ஆனதா அவங்களும் கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பக்கூடிய டைம்ல தான் இவங்க ஃபிளார் கன்னை அடிக்கவும் செய்யறாங்க. ஃபிளார் கன்னை அடிச்சுட்டு இவங்க கையில இருக்க செல்லோட டார்ச் எடுத்து அப்படியே ஆன் பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஆட்டுறாங்க. ஸோ அப்படி யாரும் பார்த்து வந்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ கரெக்டா அவங்க பார்த்து இவங்க இருக்க இடத்துக்கு வந்துட்டானுவ.
அப்பதான் நம்ம ஹண்டர் சொல்றான் அவங்க வந்துட்டாங்க, நம்மள காப்பாத்தாதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சோ அதே டைம்ல அவங்க கொண்டு வந்த கார் பக்கத்துல நிப்பாங்க. சோ அந்த கார் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அந்த கார் கண்ணாடியை உடைச்சு அந்த கார் அங்கிருந்து களவான்ட்டு போயிட்டோம்னா, அட காப்பாத்த வருவீங்கன்னு பார்த்தா களவாங்க வாடா வந்திருக்கீங்க, திருட்டு பாய்வலா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. மறுநாள் வந்து ஹண்டர் சொல்றா, இல்ல தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்குது, ஸோ நம்ம அந்த பேக்கை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய கயிறை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறான். ட்ரை பண்ணா அந்த கயிறு எட்ட மாட்டேங்குது. உடனே ஹண்டர் என்ன பண்றான்னா, அந்த கயிறை பிடிச்சி கீழே இறங்கி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிறான். கீழே இறங்கினாலுமே அவளுக்கும் அந்த பேக்குக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இடம் இருக்கு. உடனே என்ன பண்றா அப்படின்னா, அந்த கயிறு வந்து இடுப்புல தான் கட்டிருக்கும். ஸோ அந்த கயிறை கழட்டிட்டு அப்படியே ஒத்த கையில தொங்கிக்கிட்டு அப்பவும் ட்ரை பண்ணி பார்க்க கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ உடனே என்ன திரும்ப பண்றா, அந்த கயிறை வச்சு ஸ்விங் பண்ணி அப்படியே அதை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்விங் பண்ணி பார்க்கறா, எட்டல. ஸோ உடனே ஸ்விங் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த பேக்குக்கு மேல ஒரு குதிச்சிடறா. அப்படியே கொலை நடிக்கிறோம், எங்க செத்து போயிடுவாளோன்னு நினைச்சோம், ஆனா ஆகல. உடனே அந்த பேக் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து குடிக்கிறா. குடிச்சிட்டு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி நீ மேல வருவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இவ வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பா. அந்த ஸ்டிக்ல அந்த பேகை மாட்டி அதுக்கப்புறமா அந்த பேக்கோட சேர்ந்து அந்த கயிறுல மாட்டிட்டு அதை பிடிச்சு தொங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இப்போ அந்த பேக்கை அந்த கயிறுல மாட்டவும் செஞ்சிருப்பா. ஸோ அந்த பேக்கை மாட்டிட்டு இப்ப பேக்கை ஒரு குதிச்சு எப்படியோ பிடிச்சிடறா. நானும் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே மேல வரேன், நீயும் எப்படியோ இழுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே மேல வந்திருப்பாங்க. இந்த ஹண்டர் என்ன பண்ணுவா அப்படின்னா, கரெக்டா மேல வந்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த படிக்கட்டு, ஒரு சின்ன படிக்கட்டு இருக்கும்ல, அந்த படிக்கட்டு பக்கத்துல வந்திருப்பா. வந்தது என்ன பண்றான்னா, அந்த படிக்கட்டை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருப்பா. பார்த்தா கடைசி அந்த ஸ்விங் பண்ணி பிடிக்க போற நேரத்துல அப்படியே கால் ஸ்லிப் ஆயிரும். ஸோ சர்ன்னு கீழே விழுந்துட்டா. சோழி முடிஞ்சா கதை முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின்லாம் அழகவே ஆரம்பிச்சிருவா. பார்த்தா அவ அப்படியே அந்த பேக்கை பிடிச்சிட்டு தொங்கிட்டு தான் இருந்திருப்பா. ஸோ ஹீரோயின் இப்பதான் உயிரே வருது. ஸோ வேகமா இழுக்கிறா, எப்படியோ மேல கூட்டிட்டு வந்துடுறா. கூட்டிட்டு வந்து பார்த்தாச்சுன்னா கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இப்போ இவங்க நினைச்சாலும் கூட கீழே இறங்குறது அப்படின்றது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பேப்பர்ல நாங்க இந்த மாதிரி ஒரு டவருக்கு மேல மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அவங்க கிட்ட ஒரு ட்ரோன் இருக்கும்ல, அந்த ட்ரோன்ல அதை வச்சு அப்படியே அவங்க ஒரு ஹோட்டல்ல இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல. அந்த ஹோட்டலும் அங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வரைக்கும் ட்ரோனை கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரோனை அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது பேட்டரி வந்து ரொம்பவே டவுனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ வேற வழி இல்லை, இப்போ அந்த ட்ரோனை அவங்க கிட்டே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றதுனால மறுபடியும் அவங்க கிட்டே கொண்டு வரவும் செஞ்சுறாங்க. அப்பதான் இதை இப்போ சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஆல்ரெடி அந்த மேல ஒரு பல்ப் இருக்குல்ல, அந்த பல்பை கழட்டிட்டு அதுல போடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை வருது. ஏன்னா இதே மாதிரி தான் ஹோட்டல்ல செஞ்சிருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, மறுநாள் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தான் மேல ஏறுறா. ஏன்னா அவளால முடியாது, கையில அடிபட்டுருச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் மேல ஏறுறா. மேல ஏறி அதுல இருக்கக்கூடிய பல்பை கழட்டிட்டு அதுல பார்த்தாச்சு அப்படின்னா சார்ஜரை வச்சு இப்போ தொங்கிக்கிட்டே அதை ஃபுல் சார்ஜ் பண்றான். பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரான். வரவ என்னன்னா வெயிட் பண்றான், செக் அவுட் டைமுக்காக வெயிட் பண்றான். அப்பதான் ஆட்கள்லாம் வருவாங்க. ஸோ அந்த டைமை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ட்ரோனை விட்டோம் அப்படின்னா அது கரெக்டா யாருக்கிட்டேயாவது போய் சேர்ந்துரும். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் டைமும் கரெக்டா மணி 10 ஆகுது. ஸோ ஆட்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட போய்கிட்டே இருக்கு. ஆனா கிட்டத்துல போகும்போது ஆல்ரெடி பேட்டரி டவுன் ஆகி போச்சு. ரிட்ரைவ் கொடுத்தாதான் அது இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஆனாலும் நம்ம ஹண்டர் என்ன சொல்லுவா, இல்ல வேண்டாம், நம்ம அப்படியே கொண்டு போயிடலாம், அதை எப்படியா ஹோட்டல் கிட்ட கொண்டு போயிரும் அப்படின்னு முடிவு பண்றான். ஸோ ட்ரோன் போனாலும் பரவாயில்லன்னு ஹோட்டல் பக்கத்துல போயிரும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்தா ஒரு லாரிக்காரன் வந்தவன் ஒச்ச அடி ட்ரோனா அடிச்சு போட்டான். இப்போ ட்ரோனு சுக்கா நொறுங்கி கிடக்கு. சரி அவனாவது வந்து அதை எடுத்து பாத்திர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே இவங்க பாருன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவனும் சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். அவன் அப்படியே கிளம்பி போயிடும். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றான், நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை, ஏதாவது கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும், சாப்பிடாம இருந்தோம்னா இப்படியே செத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நாம என்ன இன்னொரு மெசேஜ் அனுப்புவோமா, என்னோட போனை இன்னுமே பக்காவா சேஃப்டியா உன் ஷூல வச்சு அதை கீழே போட்டு விடுவோம், அப்போ போயிட்டாது எப்படியாவது நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் ஹண்டர் சொல்லுவா, அதுக்கு நான் எப்படி ஷூவை தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதான் காலில் போட்டிருக்கல, அதை கழட்டி கொடு, நான் அப்படியே பக்காவா சேஃப்டியா வச்சு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நான் அதுக்கு மேல இருந்தா தானே தர முடியும் அப்படின்றா. மேல இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாப்பா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. பார்த்தா மேல தூக்கி இருப்பா, ஆனா ரெண்டாவது கீழே விழுகுவாளா. அந்த டைம்ல பேகை பிடிச்சு தொங்கிட்டு இருந்த மாதிரி தானே நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனா அவ பேகை பிடிச்சு தொங்கி இருக்கவே மாட்டா. அவ ஆல்ரெடி கீழே விழுந்து செத்தே போயிருந்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு என்னவோ அவ உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரியே இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அப்பதான் புரிய வருது, என்னடா இது ட்விஸ்ட்,
நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அவ செத்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. இப்போ ஹீரோயின் பயங்கரமா அழுகிறா. அப்படியே நைட் ஆகுது, அப்படியே தூங்கிடுறா. மறுநாள் காலையில பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. சாப்பாடு கீப்பாடு ஒண்ணும் இல்ல. அவளால கண்ணை திறந்தே பார்க்க முடியல. ஸோ அந்த டைம்ல தான் அந்த பிணந்தினி கழுகு இருக்குல்ல, அது வந்து இவளோட காலில் அந்த அடிபட்ட இடத்த அப்படியே கொத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அவ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருந்தவா என்ன பண்றான்னா, டக்குன்னு அதை பிடிச்சி அடிச்சு ஏதோ கொன்னு, வேற வழி இல்லை, சாப்பிட்டே ஆகணும்ல. ஸோ அதை பிடிச்சி அடிச்சு அப்படியே பச்சை கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இனிமே வேற வழி இல்லை, நம்ம கீழே இறங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கீழே இறங்குறா. கீழே இறங்கி கரெக்டா எங்க போறா அப்படின்னா, நம்ம ஹண்டர் இருந்தால அந்த இடத்துக்கு பிளேஸுக்கு போயிடுறா. அங்க பார்த்தா அந்த பிணந்தினி கழுகு எல்லாம் இவளோட வயிற்றெல்லாம் கிழிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்தால ரொம்ப கஷ்டப்படுறா. அவ கையை பிடிச்சு அழுதுகிட்டே இவளோட போன்ல இருந்து மறுபடியும் இப்ப மெசேஜை வச்சு அனுப்பிட்டு அந்த போனை வந்து என்ன பண்றான்னா நம்ம ஹண்டரோட வயிற்றுக்கு உள்ள வச்சு திணிச்சிட்டு அப்படியே அந்த பாடியை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. ஸோ அதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு அந்த மெசேஜ் போய் அவங்க அப்பா அதை பார்த்து போலீஸ்ல சொல்லி அதுக்கப்புறமா அங்க ஆபீசர்ஸ் எல்லாமே வராங்க. வந்தவங்க பார்த்துட்டு எப்படியோ அந்த பொண்ணை காப்பாற்றவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா கிட்ட சொல்றா, அப்பா நீங்க சொன்னது எல்லாமே சரிதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம வாழ்க்கை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, நான் இனிமே அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த படமும் முடிக்கவும் செய்யறாங்க. ஸோ கைஸ், இதே மாதிரி வேற என்ன படத்தை நம்ம அடுத்தால ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.